वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्यतिदुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 13ல இருந்துருக்கும். 13வது வகுப்பு. சென்ற வகுப்புல சவர்ண தீர்க்க சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சிட்டோம். அதற்கு என்ன ஃபார்முலா சூத்திரம் அப்படின்னாக்கா, அகசவர்ணே தீர்கா அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்கா ஏகாதேச ஸ்யாத் அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தமாக இருந்தது. அகார ஆகாரத்துக்கு ஆகாரமானது வரும், இகார ஈகாரத்துக்கு ஈகாரமானது வரும், உகார ஊகாரத்துக்கு ஊகாரமானது வரும், ருகாரத்துக்கு ருகாரமும் லுகாரமும் வரும். அப்படிங்கிற மாதிரி சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். உதாரணம் என்ன பார்த்தோம்? பரம பிளஸ் அர்த்தா பரமார்த்தா, தேவ பிளஸ் ஆலயா தேவாலயா, வித்யா பிளஸ் அபியாசா வித்யாபியாசா, வித்யா பிளஸ் ஆலயா வித்யாலயா, கவி பிளஸ் இந்திரஹா கவீந்திரஹா, கவி பிளஸ் ஈஸ்வரஹா கவீஸ்வரஹா, பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு, பானு பிளஸ் உதயஹ பானூதயஹ, சாது பிளஸ் ஊச்சுஹு சாதூச்சுஹு, வது பிளஸ் உத்சாகஹ வதூத்சாகஹ, பித்ரு பிளஸ் ரிணம் பித்ருணம் அப்படிங்கிற மாதிரியான சில உதாரணங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், காண்பிச்சு கொடுத்தோம். அதனுடைய அந்நியத் உதாரணம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் பிக்சரா அமுச்சு வச்சிருந்தேன். அதை நீங்களாம் அபியாசம் பண்ண வேண்டியது. அதை தொடர்ந்து அது என்னன்னாக்கா, அச்சந்தி, அதாவது ஸ்வரசந்தியில மொத்தம் 8 விதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 8ல இந்த நம்ம கடைசியா பார்த்த சவர்ண தீர்க்க சந்தி எத்தனாவது? 5வது இல்லையா? ஒன்னொன்னா கிரமமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்வரசந்தி மொத்தம் 8 விதாகான்னு சொன்னோம். அதுல முதல் சந்தி என் சந்தி, 2வது யாந்தா வாந்தா தேச சந்திகி, 3வதாக குணசந்தி, 4வதாக விருத்தி சந்திகி, 5வதாக சவர்ண தீர்க்க சந்திகின்னு சொல்லக்கூடியதை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து 5வது 6வதாக இருக்கக்கூடிய 6வது 7வதாக இருக்கக்கூடிய சவர்ண தீர்க்க சந்தி 5வது வகை, 6வது வகை பூர்வ ரூப சந்தி, 7வது பரரூப சந்தி என்று சொல்லக்கூடிய 2 சந்திகளை இன்றைய தினம் நாம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம். பிரதி வகுப்புல நம்ம என்ன பண்றோம், ஒரு சுபாஷிதத்தோட தான் இந்த வகுப்பை நாம நடத்தின்னு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் இதோபதேசத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்லோகம்? வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மம் ததா சுகம். வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மம் ததா சுகம் அப்படிங்கிறது இதோபதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வித்யா அப்படின்னா கல்வி, ததாதி கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது? வினயம். கல்வியிலிருந்து நம்ம என்ன பெறுகிறோம் அப்படின்னாக்கா, வினயத்தை பெறுகிறோம். வித்யா ததாதி வினயம், வினயம்னு ஒழுக்கம். வினயாத் யாதி பாத்திரதாம், அந்த வினயத்திலிருந்து நாம் பெறுவது என்ன, அந்த வினயம் நமக்கு தருவது என்ன அப்படின்னாக்கா, பாத்திரதாம் நல்ல குணம் இல்லையா, கேரக்டர் சொல்றோம் இல்லையா. சத் பாத்திரம் அப்படின்னு அர்த்தம், நல்ல குணவானா இருக்கும், நல்ல குணத்தை தருகிறது. அந்த வினயத்திலிருந்து நாம் பெறுவது நல்ல குணம். சரி, பாத்திரத்வாத் தனமாப்னோதி, அந்த சத்பாத்திரம் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தனமாப்னோதி, தன சம்பாதனம் பண்ண முடியும் இல்லையா. படிக்கிறோம், அதுல இருந்து நல்ல ஒரு ஒழுக்கம் கிடைக்கிறது. நல்ல ஒழுக்கமா இருந்தாதான் நமக்கு அதுல இருந்து நல்ல குணவான் அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது. நல்ல குணம் இருந்தாதான் நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இல்லையா. நல்ல குணம் இல்லை, நல்ல பாத்திரத்துவம் இல்லைனாக்கா நமக்கு உத்தியோகம் கிடைக்காது. அந்த உத்தியோகத்து மூலமா என்ன கிடைக்காது? நமக்கு தனமாப்னோதி, நாம்
தனத்தை சம்பாதனம் பண்றோம், பெறுகிறோம் இல்லையா? நமக்கு பணம் தேவை இருக்கிறது இல்லையா? அதற்கு என்ன வேணும்? நல்ல பாத்திரம் இருந்தாதான் முடியும். பாத்திரத்வா தனமாப்னோதி. சரி, அந்த தனத்தை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால? தனா தர்மம். அந்த தனத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நாம மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது, தர்ம காரியங்களுக்கும் அது உதவணும். நாம சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில இருந்து ஏதேனும் ஒரு பகுதி இல்லையா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தர்மம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, ததா சுகம். அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறா. தனத்தை சம்பாதனம் பண்ணி நம்மளே வச்சுட்டா போறாது இல்லையா? நிறைய தர்ம காரியங்களும் பண்ணணும். தர்மத்துக்கும் அந்த தனத்தை நாம் செலவிட வேண்டும். எப்படி ஆர்டரா கொண்டு வரா பாருங்க. வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வா தனமாப்னோதி, தனா தர்மம் ததா சுகம். அதுக்கப்புறம் தான் உண்மையான சுகம்னா என்ன? பிளஷர், சந்தோஷம், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி இல்லையா? நிறைய தர்மங்கள் பண்ணுவதன் மூலமா தான் நமக்கு உண்மையான திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வா தனமாப்னோதி, தனாத்தர்மம் ததா சுகம் அப்படிங்கிறது இதோபதேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகமாக இப்ப நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான சந்தி என்னன்னாக்கா, 2 சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். என்னென்ன அந்த சந்தி பார்க்கலாம். ஒரு விஷயம், ஸ்வரசந்தியினுடைய 6வது வகை என்ன? பூர்வ ரூப சந்திஹி. பூர்வ ரூப சந்திஹி. பூர்வ ரூபம் அப்படின்னாலே என்ன? ஏகார ஓகாரங்கள் ஆதேசமாக வரப்போறது, ஏகாதேசமா வரப்போறது. என்னென்ன வர்ணங்கள்? ஏகாரமும் ஓகாரமும் வரப்போகுது. பூர்வ ரூபம் அப்படின்னா பூர்வ ரூப சந்திஹி. அதுல பூர்வ ரூபம்னா என்ன? ஏகார ஓகார வர்ணங்கள் ஆதேசமா வரப்போறது. அந்த ஏகாரமும் ஓகாரமும் எப்படி, எதனுடைய ஸ்தானத்துல ஏகாதேசமா வரப்போறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பூர்வ ரூப சந்திஹி. இது ஸ்வரசந்தியினுடைய வகை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அஷ்டவிதம். அதுல 6வது வகை பூர்வ ரூப சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தி. சரி, பூர்வ ரூபம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்கா? ஈக்குவல் டு ஏகார ஓகாரம். ஏகார ஓகாரத்துக்கு பிளஸ் அகாரம் அப்படிங்கிறது பரமா இருந்ததுனாக்கா எங்க சொல்றா பாருங்க. அத எப்படி காமிச்சிருக்கா? பிக்சர்ல என்ன காமிச்சிருக்கா? ஏகார ஓகாரம், கீழே ஏகார ஓகாரம் பிளஸ் அகாரம். இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த வர்ணமானது ஆதேசமா வரும், பூர்வ ரூபமா வரும் அப்படின்னாக்கா, பதாந்தாத்து ஏகாராத்து. பதாந்தாத்து, பதம்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? 2 ஒரு இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பதாந்தாத்து முதல்ல இருக்கக்கூடிய பதத்துக்கு பூர்வம் அப்படின்னு பெயர், 2வது இருக்கக்கூடிய பதத்துக்கு பரம்னு பெயர். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பூர்வம் பரம் 2 பதம். அந்த பதாந்தாத்து பூர்வத்துல இருக்கக்கூடிய பதத்திய அந்தம், கடைசின்னு அர்த்தம். அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். பதாந்தாத்து ஏகாராத்து பூர்வத்துல இருக்கக்கூடிய பதத்தினுடைய அந்தத்துல, அந்தம்னா எண்டிங் இருக்கு இல்லையா, அது ஏகாராத்து ஏகாரமாக இருக்கும் பட்சத்தில், அகாரே பரே பரவர்ணம் பர ரூபம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த பதம் 2 பதம் முதல்ல இருக்கக்கூடிய பதத்துக்கு பூர்வம்னு பேரு, 2வது இருக்கக்கூடிய பதத்துக்கு பரம்னு பேரு. இந்த 2 பதத்தை நம்ம இணைக்க போறோம். அப்படி முதல்ல இருக்கக்கூடிய அந்த பதாந்தாத்து பதத்தினுடைய அந்தம்னா முடிவுல ஏகாரம் அப்படிங்கிறது ஓசையாக இருந்ததுன்னா, அதுக்கு பக்கத்துல அகாரே பரே பரத்துல அகாரமானது பரமாக இருந்ததுனாக்கா ஏகாரஹா பவதி, ஏகாரமானது சித்திக்கும், ஏகாதேசமா. 1. 2வது பதாந்தாத்து ஓகாராத்து பதஸ்ய அந்தே ஓகாரமானது இருந்ததுன்னா, அகாரே பரே பரமாக இருக்கக்கூடிய முதல் எழுத்து அகாரமாக இருந்ததுன்னா, அந்த இடத்துல ஓகாரஹாச்ச பூர்வ பரயோஹோ ஸ்தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகார அகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹா. அடுத்தது என்ன சொல்லிருக்கா? ஓகார அகாரஸ்ய ஸ்தானே ஓகாரஹா பூர்வ பரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. ஒன்னும் பெரிய ரிசர்ச் பண்ணி
அதை குழப்பிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? சந்தின்ற கிரமங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்வரசந்தி 8 விதமா பிரிச்சிருக்கா. அதுல போன 5வது சந்தி சவர்ண தீர்க்க சந்தி. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 6வது வகை. எதனுடைய 6வது வகை? ஸ்வரசந்தியினுடைய 6வது வகை. அதற்கு என்ன பேர் கொடுத்திருக்கா? பூர்வ ரூப சந்தின்னு பேர் கொடுத்திருக்கா. பூர்வ ரூபம்னா என்ன? ஏகார ஓகாரமானது ஏகாதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல? பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹா வரப்போறது. அதே மாதிரி பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹா ச பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. உதாரணம் கொடுத்திருக்கா பாருங்க, 2 உதாரணம். என்ன கொடுத்திருக்கா? அந்தே பிளஸ் அபி, அந்தே பிளஸ் அபி. இப்ப அந்தேன்னு சொல்லும் போது அந்த பதம் எப்படி முடிஞ்சிருக்கு? அந்தே, அந்த பதத்துடைய முடிவுல ஏகாரமானது ஒலிக்கிறது. சரி. பிளஸ் அபி, அப்பின்னு சொல்லும் போது பரமா இருக்கக்கூடிய அந்த சொல் முதல் எழுத்து என்னவா இருக்கு? அகாரமாக இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த ரூல்ஸ் இங்க பொருந்தது. அந்தே பிளஸ் அபி அப்படின்னும் பொழுது என்ன இருக்கு? ஏகாரமானது வரும். எப்படி? அந்தேபி. சாரி, பின்ன கேட்டது இல்லையா, நம்ம கதைகள்லாம் வாசிக்கும் போது எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வருதே சுவாமி, அதுக்கு என்ன, எப்படி அதை உச்சரிக்கணும்னா அது அவர்ணமாக உச்சரிக்க வேண்டும். எஸ் அப்படின்னு இருக்க பாருங்க. அந்தே பிளஸ் அபி, அந்தேபி. என்ன வந்திருக்கு? ஏகாரம். அந்தேன்னு சொல்லும்போது ஏகாரம் இருக்கு பூர்வத்துல. பரமாக என்ன இருக்கு? அபி இருக்கு. அப்ப என்ன வருது? அந்தேபி இல்லையா? அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கிறது. அப்போ ஏகார பிளஸ் அகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹா ஆதேசோ பவதி, ஏகாதேசோ பவதி. சரி, ஓகாரஸ்ய உதாரணம் பாருங்க. சோ பிளஸ் அயம், சோ பிளஸ் அயம். என்ன வருது ரூபம்? சோன்னு சொல்லும்போது அந்த சோ அப்படிங்கிறது எப்படி முடிஞ்சிருக்கு? ஓகார ஓசையில முடிஞ்சிருக்கு. அயம்னும் போது அகாரமானது ஆரம்பிருக்கு, தொடங்கி இருக்கு. அப்ப பரமா இருக்கு. அப்ப ஓகாரஸ்ய பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே என்ன வருது? ஓகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. ரூபம் எப்படி சித்திக்கும்? சோயம் அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். 2 தான். பூர்வ ரூப சந்திஹி என்னது? ஏகார ஓகாரமானது வரப்போறது. எப்ப வரும்? பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹா வருது. என்ன உதாரணம்? அந்தே பிளஸ் அபி ஈக்குவல் டு அந்தேபி. சரி, ஓகாரஸ்ய உதாரணம் என்ன? பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. எப்படி? சோ பிளஸ் அயம், சோயம் அப்படிங்கிற மாதிரியான ரூபங்கள் சித்திக்கும். இதுக்கு என்ன பேரு? பூர்வ ரூப சந்தி அப்படின்னு பேரு. பூர்வ ரூபனாலே ஏகாரமும் ஓகாரமும் என்னவாக போறது? பூர்வபரயோஹோ ஸ்தானே, அந்த பூர்வமும் பரமும் இணைந்து என்ன வருது அப்படின்னாக்கா பூர்வத்தோடையே சேர்ந்துடுறது. அதனால அதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கா? பூர்வ ரூப சந்தி அப்படிங்கிற பேர் அதுக்கு கொடுத்திருக்கா. பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹா ஆதேசோ பவதி. அதே போல பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே என்ன வருது? ஏகாதேசோ பவதி. அப்படிங்கிறது என்ன சந்தி? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூர்வ ரூப சந்தி. இதுக்கு என்ன சூத்திரம் கொடுத்திருக்கா அப்படின்னாக்கா ஏங்கஹா பதாந்தாததி அப்படின்றது கொடுத்திருக்கா. ஏங்கஹா பதாந்தாததி அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம்? பதாந்தாது ஏங் அதி பரே பூர்வம் பூர்வ ரூபம் ஏகாதேசா சியாத் இல்லையா? அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பூர்வ ரூப சந்திக்கு என்ன சூத்திரம்? ஏங்கஹா பதாந்தாததி அப்படிங்கிறது சூத்திரமாக கொடுத்திருக்கா. அதை நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன சந்தி பேரு? பூர்வ ரூப சந்தி. என்ன உதாரணம்? ஏகாரஸ்ய அந்தே பிளஸ் அபி. ஓகாரஸ்ய உதாரணம் சோ பிளஸ் அயம், சோயம் அப்படிங்கிறது பூர்வ ரூப சந்திகி. ரொம்ப எளிமையா தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கே தவிர கடினம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது பரரூப சந்தி. அந்த
பூர்வ ரூப சந்திக்கு அந்நியத் உதாகரணானின்னு கொடுத்திருக்கா. என்னென்ன கொடுத்திருக்கா பாருங்க. தே பிளஸ் அத்ர தேத்ர, கோ பிளஸ் அபி கோபி, மாத்ரே பிளஸ் அர்ப்பிதம் மாத்ரேர்பிதம், அரே பிளஸ் அப அரேவ. அதாவது அந்த அகாரம் அப்படிங்கிறது போய் என்ன வாத்துனாக்கா எஸ் அப்படிங்கிற அந்த வர்ணமானது வந்ததுன்னா அது பூர்வ ரூப சந்திகி அப்படிங்கறத நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னாக்கா அகார ஓசையில ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும். தே பிளஸ் அத்ர தேத்ர, கோ பிளஸ் அபி கோபி, மாத்ரே பிளஸ் அர்ப்பிதம் மாத்ரேர்பிதம், அரே பிளஸ் அவ அரேவ, கோவிந்தோ பிளஸ் அதிதிஹி கோவிந்தோதிதிஹி, தீர்கே பிளஸ் அகனி தீர்கே ஹனி, சுந்தரே பிளஸ் அம்பரே சுந்தரேம்பரே, சோ பிளஸ் அவதத் சோவதத், கிருஹே பிளஸ் அகம் கிருஹேகம், ராமோ பிளஸ் அகசத் ராமோ ஹசத், மிருகோ பிளஸ் அஸ்தி மிருகோஸ்தி, மார்கே பிளஸ் அன்யஹ மார்கேன்யஹ, மே பிளஸ் அந்திகே மேந்திகே, ரமே பிளஸ் அம்பிகே ரமேம்பிகே. இப்படியாக இது எதுக்கு உதாரணம்? பூர்வ ரூப சந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியினுடைய அஞ்ஞானி உதாகரணானி. இதை நல்லா எழுதி பாருங்கோ, இதை நல்லா சொல்லி பாருங்கோ. அப்பதான் அந்த சந்தி அப்படின்னு எக்ஸாம்பிள் என்ன, பூர்வ ரூப சந்தியோட எக்ஸாம்பிள் என்னன்றதை சொல்ல முடியும். அல்லது இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எந்த சந்தியினுடைய வகைகளாக வரும்னு போது நம்மளால என்ன பண்ண முடியும், சுலபமா கண்டுபிடிக்க முடியும். இந்த எக்ஸசைஸை கண்டிப்பா நீங்க பண்ணி அபியாசப்படுத்திக்கணும். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பரரூப சந்தி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பரரூப சந்தி என்ன இருக்கு பாருங்க அப்படின்னாக்கா அகாரம் பிளஸ் ஏ அல்லது ஓ அப்படியே மாறுறது பாருங்க. அதாவது ஏகாரம் ஓகாரம் பிளஸ் அகாரமாக இருந்ததுன்னா அது பூர்வ ரூப சந்தி. அகாரம் பிளஸ் ஏகார ஓகாரமாக அது பரரூப சந்தி இல்லையா? அப்படியே ஆப்போசிட் பாருங்க. அங்க என்ன பார்த்தோம் போன சந்தியில, பூர்வ ரூப சந்தியில ஏகார ஓகாரத்துக்கு அகாரம் பரமாக இருக்கும் பட்சத்தில் அது என்ன வருது அப்படின்னாக்கா ஏங்க பதாந்தாதபி அப்படின்னு அத்தின்ற சூத்திரத்து மூலமாக பதாந்தாது இல்லையா, பதாந்தாது ஏங் அதிப்பரே பூர்வபரையோகோ ஏகாதேசா பூர்வ ரூபம் ஏகாதேசியாதுன்னு பார்த்தோம். இங்க என்ன பாக்குறோம், ஏங்கி பரரூபம். இதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா ஏங்கி பரரூபம். என்ன, அவர்ணாந்தாது உபசர்காது ஏங்காதோ தாத்தோ பரே பரரூபம் ஏகாதேசியாத் அப்படின்னு இருக்கு. சரி, இங்க இந்த சூத்திரத்தை சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனாக்கா உபசர்க்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உபசர்க்கம்னா என்னன்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்ரத்தா பூர்வபாகம் அப்படின்னு படிக்கும் பொழுதே நம்ம அந்த கிராமர்லாம் கத்துட்டோம். சின்ன சின்ன வியாக்கரண கிராமட்டிக்கல் டேர்ம்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும். அதுல உபசர்கா அப்படின்னு சொன்னோம். என்னன்னாக்கா உபசர்கனா ப்ரிஃபிக்ஸ். உபசர்கனா என்ன, ப்ரிஃபிக்ஸ். அது என்னவாகும், உபசர்கா கிரியாயோகே, கிரியாபதத்துக்கு முன்னாடி அந்த உபசர்க்கங்கள் அப்படிங்கிறது இணைக்கப்படும். மொத்தம் 22 உபசர்க்கங்கள் இருக்குன்றது அப்ப நான் சொல்லி கொடுத்தேன். அது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு, எவ்வளவு பேருக்கு மறந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது என்னென்ன உபசர்க்கங்கள் அப்படின்னா பாருங்க. பிர பர அப, சம் அனு அப, நிஸ் நிர் துஸ், துர் வி ஆங், நீ அதி அபி, அதி சு உத்து, அபி பிரதி பரி உப ஏதே பிராதயா. அந்த உபசர்க்கத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னாக்கா பிராதயான்னு பேர். ஏன் பிராதயான்னு சொல்றானாக்கா பிர அப்படிங்கிற உபசர்க்கத்தை தொடக்கமாக கொண்டது, அதனால பிராதயா. பிர பிளஸ் ஆதய, பிர என்கிற உபசர்க்கம் முதலான அதற்கு இன்னொரு பேர் என்ன உபசர்க்கத்துக்கு, பிராதய அல்லது உபசர்கா. அந்த உபசர்க்கமானது எப்படி வரும்னாக்கா உபசர்கா கிரியாயோகே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அது பிரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அது கிரியாபதங்களுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி வரக்கூடியது என்ன அப்படின்னாக்கா உபசர்க்கங்கள். இதை நாம ஏற்கனவே அந்த ஸ்ரத்தா பூர்வபாகம் பார்க்கும் பொழுதே அதுல உங்களுக்கு பாடமாவே சொல்லி கொடுத்தது. அது ஏன் இங்க நினைவு கூறனாக்கா இங்க வருது. இப்ப இந்த பரரூப சந்தி அப்படிங்கிற சந்தியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ,
அதுல வரப்போறது. அப்ப தெரியணும், என்ன தெரியணும்? அவர்ணாந்தாது உபசர்காது ஏகாராதௌ தாதௌ பரே. ஏகாரஹா என்ன வரப்போறது? ஆதேசமா வரப்போறது. அத போல ஓகாராதௌ தாதௌ பரே ஓகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. பாருங்க என்ன சொல்லியிருக்கா? அகாரத்துக்கு பக்கத்துல பிளஸ் ஏகாரம் ஓகாரம் சேர்ந்தாக்கா என்ன ஆகும்? அ பிளஸ் ஏ ஏவாகும். அ பிளஸ் ஓ ஓகாரமா வரப்போறது. இது ஆதேசமா வரப்போறது. இது என்ன பேரு? பரரூப சந்தின்னு பேரு இல்லையா? இதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா ஏங்கி பரரூபம் அவர்ணாந்தாது உபசர்காது. அதாவது எப்படி உதாரணம் பாருங்க. பிர பிளஸ் ஏஜதே. என்ன உதாரணம்? பிர பிளஸ் ஏஜதே. பிரன்றது ஒரு உபசர்க்கம். அந்த 22 உபசர்க்கங்கள் காண்பிச்சு கொடுத்தோம் இல்லையா? அதுல முதல் உபசர்க்கமே பிர அப்படிங்கிறது. சார் அது எப்படி முடிஞ்சிருக்கு? பிரன்னும் போது அகாரத்துல முடிஞ்சிருக்கு. பிரங்கிற உபசர்க்கமானது அகாரத்தில் முடியும் பட்சத்தில் ஏஜதே அப்படிங்கிறதோட சேர்ந்தாக்கா என்னவாக ரூபம்? பிரேஜதே அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இது என்னது அப்படின்னாக்கா பரரூப சந்திகின்னு பேர் இல்லையா? அவர்ணாந்தாது உபசர்காது ஏகாராதோ தாதோ பரே என்ன வரப்போறது? ஏகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அடுத்தது ஓகாரஸ்ய உதாரணம் உப பிளஸ் ஓஷதி. உபங்கிறது என்னது? உபசர்க்கம். பிர பர அப சம் அணு அப உப ஏதே பிராதயான கடைசியில் உபன் மொத்தம் 22 உபசர்க்கங்கள் இருக்கு. அதுல அகார ஓசையை கொண்டுள்ளதான உபசர்க்கம் முதல்ல பூர்வத்துல இருந்ததுனாக்கா, பரத்துல ஏகாரமோ அல்லது ஓகாரமோ இருந்ததுனாக்கா அதற்கு இடையே நடக்கக்கூடிய சந்திக்கு பரரூப சந்திகின்னு பெயர். உதாரணம் என்ன? ஏகாரஸ்ய உதாரணம் பவதி பிர பிளஸ் ஏஜதே பிரேஜதே அப்படின்னு ரூபமானது சித்திக்கும். அடுத்தது உப பிளஸ் ஓஷதி. இது ஓகாரஸ்ய உதாரணம். என்ன வருது? உப பிளஸ் ஓஷதி உபோஷதி. இது என்னது? பரரூபமாக ஒலிக்கிறது. சோ பூர்வ ரூபம் பரரூபம்னு 2 விதமான சந்திகளை நாம தெரிஞ்சிடும். பூர்வ ரூப சந்தி ஏகாரம் பிளஸ் அகாரம், ஓகாரம் பிளஸ் அகாரம் அப்படின்னு அப்படி இருந்தது. இங்க அப்படியே மாறுறது. அகாரம் பிளஸ் ஏகாரம் அல்லது அகாரம் பிளஸ் ஓகாரம் சேர்ந்தாக்கா ஏகார ஓகாரமானது ஒலிக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். அங்கேயும் ஏகாரம் ஓகாரம் தான், இங்கேயும் ஏகார ஓகாரம் தான். ஆனா என்ன வருதுனாக்கா பூர்வத்தோட சேர்ந்து ஒழிச்சுன்னா அது பூர்வ ரூப சந்தி, பரத்தோட சேர்ந்து பிரதானம் கொடுத்து ஒழிச்சுன்னா அது பரரூப சந்தி. அவ்வளவுதான். பரரூப சந்தினா ஏங்கி பரரூபம் அப்படிங்கிறது சூத்திரம். அங்க ஏங்க பதாந்தாததி அப்படிங்கிறது பூர்வ ரூபம். சோ என்ன கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அவர்ணாந்தாது உபசர்காது ஏங்காதோ தாதோ பரே பரரூபம் ஏகாதேசஸ்யாத் அப்படிங்கிறத அந்த சூத்திரமாகவும் கொடுத்து அதே பேஜ்ல 27வது பேஜ்ல கீழே அழகா என்ன சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெளிவா அங்க கொடுத்திருக்கா. மேல அதே விளக்கத்தை அழகா பாக்ஸ் போட்டு காண்பிச்சு கொடுத்திருக்கா. அந்த பாக்ஸுக்கு கீழே வாக்கியத்திலையும் அந்த சம்ஸ்கிருதத்துல அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்திருக்கா. அதுக்கு கீழே ஏகாரஸ்ய உதாரணம் பிர பிளஸ் ஏஜதே பிரேஜதே, ஓகாரஸ்ய உதாரணம் உப பிளஸ் ஓஷதி உபோஷதி அப்படிங்கிறதாக 2 விதமான சந்திகளை நாம இன்றைய தினம் தெரிஞ்சிட்டோம். என்னது? ஒண்ணு பூர்வ ரூப சந்தி, இன்னொன்னு பரரூப சந்தி. நான் என்ன உதாரணம் காண்பிச்சு கொடுக்கணும் அந்த புக்ல இருந்து அந்த உதாரணம் மாத்திரம் நீங்க படிச்சுட்டே வந்தால் போதுமானது இல்லையா? உங்களுக்கு அந்த சந்திகி அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பிரகாரம் தான் நடத்திட்டு இருக்கோம். இன்றைய தினம் அந்த புக்ல இருந்து 26வது பேஜ் மற்றும் 27வது பேஜ்ல இருக்கக்கூடிய பூர்வ ரூப சந்தினா என்ன, பரரூப சந்தினா என்ன, பூர்வ ரூப சந்தியினுடைய டெபினிஷன் என்ன, எப்படி இருந்தா எப்படி வரும், என்ன வரும் அப்படிங்கிறது அதனுடைய உதாரணம். அதே மாதிரி பரரூப சந்தியினுடைய டெபினிஷன் என்ன, லட்சணம் என்ன, அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத என்னென்ன உங்களுக்கு நான் அழகா பிக்சர்ல காண்பிச்சு கொடுத்துருக்கணும். அது பிரகாரம் நீங்க அழகா படிச்சுட்டே வாங்கோ. இது வரைக்கும் பார்த்தேன்னா நமக்கு
என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்வரசந்தியினுடைய பேதங்கள் மொத்தம் 8. அஷ்டவிதாக. அந்த அஷ்டவித பேதங்கள்ல நாம இது வரைக்கும் சோஃபார் எவ்வளவு பார்த்திருக்கோம்னாக்கா 7 பார்த்துட்டோம். இன்னும் ஒண்ணே பாக்கி இருக்கு. அது பிரகிருதி பாவ சந்தி சொல்லக்கூடிய சந்தி. அத அடுத்த வகுப்புல பிரகிருதி பாவ சந்தினா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வகுப்புல பார்க்கலாம். இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் அழகா குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். அந்த 10 கேள்விகளுக்கு உண்டான விடைய அழகா உங்க நேம் போட்டு நீங்க அதுக்கு ஆன்சரை அழகா எழுதி எனக்கு அனுப்புங்க. சுலபமா தான் இருக்கும் கேள்வி, ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ரொம்ப எளிமையா என்ன நடத்திருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 50% ஆஃப் சிலபஸ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 50% ஆஃப் சிலபஸ் தான் இருக்கு. அதனால பாதி இது நம்ம தாண்டி வந்துட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் சுலபமா கேள்விகள் கேட்க முடியுமோ அதுல இருந்து ஒரு 10 கேள்விகள் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு அழகா இப்ப நான் குரூப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதி உங்க நேம் எழுதி அழகா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அதை போஸ்ட் பண்ணணும். சரியா? இன்றைய தினத்திற்கான அவகாசம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் ஏதான சம்சயம் இருந்தா கேளுங்கோ, அப்படியேன்னு சொல்றேன். தாசன், தன்யவாதா. கேக்குறதா? அடிபலா இருக்கா? இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன், தன்யவாதா. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.